ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்னைக்கு வாழைத்தண்டு வச்சு சூப்பரான பாசிப்பருப்பு வாழைத்தண்டு கூட்டு தான் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்ட்டு குயிக்காக பார்த்துலாம். வாழைத்தண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாரெலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சேன் வாழைத்தண்டை இதில் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடயே சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 10 பல் பூண்டையும் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ பச்சை மிளகாய் நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே அப்பயே சேர்த்துட்றேன். இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டால் கலர் நல்லா வரும், அதுக்காக தான். இது கூடவே இது முழுகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வரும்ன்ட்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. பாருங்க, நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராக வந்துருச்சு. வாழைத்தண்டுமே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. பருப்பும் குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை இப்போ தாளித்து விட்டுக்கலாம். சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை தாளித்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் ஒரு 3 சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பர் வாசமாக இருந்துச்சு. கொத்தமல்லி சேர்த்து நல்லா சாப்பிடும்போது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.